நேற்றுக்கு எபிசோடில் என்ன நினச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் பிளேட் வந்துட்டு கீழே எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் பிளேட் வந்து டிஸ்பிளேல வந்து ஒவ்வொரு நம்பராக ஓடிட்டுருக்கும். அந்த நம்பரை வந்து யார் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. நம்ம ஜெஃப்ரி வந்து ஆல்ரெடி விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம சௌந்தர்யா போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட குற்றாதரா தம்பி கப்பு முக்கியம் அப்படின்லாம் நிறைய வீரவசனம்லாம் பேசி நம்ம ஜெஃப்ரியை வந்துட்டு கேம் நீ விளையாண்டு தான் ஜெயிச்சு தான் வரணும், நீ அதுக்கும் விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சௌந்தர்யா. சும்மாவே நம்ம ஜெஃப்ரி வந்து பிசிக்கல் டாஸ்க்கில் ஃபயராக இருப்பார். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சாட்சி நான் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து இவன் எப்படியாச்சும் தோத்துன்னு சாமி அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம சௌந்தர்யா விட்ட ஸ்க்ரீன் வச்சுட்டு உள்ள போயிருவாங்க போல அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அந்த நம்ம சாட்சி வந்து ஜண்டா அப்படின்னு மந்திரம்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஜெஃப்ரி வந்து அவருக்கே விளையாட போறாரா இல்லை விட்டு கொடுக்க போறாரா அப்படின்னு தெரியல. நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாலான்னு பொறுமையாக போய் தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நம்பர். நம்ம ஜெஃப்ரி தான் பார்வையிலே வர்மக்கலை கற்றுக்கிட்டு இருந்தவராச்சே, அதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு போய் தீபக் கர்நாடகா கொடுக்குறாரு. நம்ம கோவா கேங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் கை தட்டிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து செகண்ட் நம்பர் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. செகண்ட் நம்பரை ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பவும் ஸ்லோ மோஷனில் போயிட்டு செகண்ட் நம்பர் வந்து தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது செகண்ட் நம்பரையும் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து எடுத்துட்டாரு. நம்ம சாச்சனை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள பாவம் வயசானவங்க போல திரும்பி நம்ம கோவா கேங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. தேர்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுதுங்க. தேர்ட் நம்பரை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தேர்ட் நம்பரை பார்த்துட்டு நம்ம ஜெஃப்ரி தான் சொன்னார் தோத்துருவேன் ஆனால் ரொம்ப இதாக இல்லை அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம சாச்சனாவை வந்து எடுக்க விடுறாரு. சாச்சனா வந்து எடுத்துட்டாங்க. சாச்சனா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து ஃபோர்த் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபோர்த் நம்பரை வந்து தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் நம்பரையும் வந்து நம்ம சாச்சனா தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை ஜெஃப்ரி மைண்டுக்குள்ளே ரொம்ப கேவலமாக தோற்றுருவோமோ அப்படின்ற எண்ணம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவங்க ரெண்டு நம்பர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு சாச்சனா எடுக்க தானாக சேர்ந்த கூட்டத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் கை தட்டிட்டு அவங்களுக்குள்ள எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஃபைனலாக ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த் நம்பரை எடுக்கும்போது தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம சாச்சனா வந்து அந்த நம்பரை எடுத்துடுறாங்க. உடனே தர்ஷிகா அந்த இவங்கலாம் விஷாலுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் சிக்ஸ்த் நம்பரை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெஃப்ரி எடுத்துடுறாரு. ஒவ்வொரு நம்பராக எடுத்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக மேட்ச் வந்து டையில் போய் முடியுதுங்க. அதனால் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நம்பர் சொல்லுவேன், அதை காதால் கேட்டுக்குங்க, காதால் கேட்டுட்டு அந்த நம்பரை நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜெஃப்ரி பார்க்குறதுல மட்டும் இல்லை கேட்குறதுலையும் ஒரு பெரிய சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ப்ரூவ் பண்ணுறாரு. நம்ம சௌந்தர்யா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஜெஃப்ரி அதை காதலை கேட்டு கரெக்டாக போயிட்டு ஒரு நம்பரை டக்குன்னு எடுத்துறாரு. சாச்சனா குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே இவர் வந்து டக்குன்னு குனிஞ்சு எடுத்துறாரு. ஃபைனலாக நம்ம கோவா கேங்லேருந்து ஒருத்தர் வந்து லீடர் ஆயிடுறாரு, அந்த கேப்டன் ஆயிடுறாரு. அந்த நம்பரை வந்து ஷோ பண்ணுறாங்க. அவர் தான் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி தான் வந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபகண்ணா வந்துட்டு அந்த நம்பரை ஷோ பண்ணுறாரு. ஜெஃப்ரி ஜெயிச்சதில் நம்ம கோவா கேங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அன்சிதாவும் ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தென் நம்ம சாச்சனா வந்து மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் கேப்டனாக மாறிடுறாரு. நம்ம கோவா கேங்கோட மேனேஜரான விவேக் சர்மா இருக்கிற நம்ம ரஞ்சிதனாக்கு ஒரு சேர்ஸை போட்டாங்க. சேர்ஸை போட்டு ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கேட்குறாங்க, ஏன் எப்படி அவன் விட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விளையாட சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து நம்ம ரஞ்சிதனா வந்து நம்ம கிரீடத்தை வந்து நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து பொறுத்துறாரு. நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக ஃபைனலாக வந்து நம்ம சாச்சனாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் பரிசாக வந்து கேப்டன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த சீனில் சாச்சனாவை பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை பார்க்கல, அந்த கிரீடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து எக்ஸ்பேண்டபிள் போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட்டை லாஸ்ட்டாக கொடுத்து முடிச்சுட்டு அந்த சீனை முடிச்சிடறாங்க. நம்ம சாச்சனா போயிட்டு மஞ்சரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து வன்மத்தை கக்கிற மாதிரி கக்குன்னு கக்குறாங்க. என்னடா நம்ம ஜெஃப்ரி நான் வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சேன், தோக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வன்மத்தை போட்டு கக்குன்னு கக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் தீபக் அண்ணாக்கு ரோஸ் கொடுத்த மாதிரி ஜெஃப்ரிக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. இந்த கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லை, எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு பீஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம சாச்சனா பயன்பிள்ளையை பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஃபோட்டோவை எடுக்கலாம் அப்படின்ற பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஜெஃப்ரி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாருன்னா 3 விசா இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜாக்லின் போயிட்டு ஜெஃப்ரிட்டு வந்து கேட்குறாங்க, ஏன்டா விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் விட்டு கொடுக்கலன்னு இவன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவசியப்படுத்தி அனுப்பிச்சு விட்றாங்க. அண்ட் தென் வந்து நம்ம ஜாக்லின்ட்ட சொல்கிறாங்க, நான் விட்டு கொடுத்தேன், நான் வந்து எத்தனை இடத்துல கேமரா இருக்குது இவ்வளோவையும் பார்த்துட்டு இருந்தேன், நான் எத்தனை வாட்டி விட்டு கொடுத்தேன், அந்த பொண்ணு வந்து சரியாக போய் எடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் மோசமாக தோற்றுருவோமோ அப்படிங்கிறதுனால இவர் ஜெயிச்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. உடனே நம்ம தர்ஷிகா போயிட்டு நம்ம சாச்சனாட்ட அவங்க சும்மாவே உசுப்பேற்றுவாங்க, இன்னும் உசுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா நீ வந்து கேப்டன்சி எடுத்துக்க, கேப்டனுக்கு போகிறது முன்னாடி நீ எல்லாத்தையும் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க போய் கிச்சனில் இதை மட்டும் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வன்மத்தை கக்கும் நேரம் வந்து விட்டது, அதாவது நாமினேஷன் ப்ராசஸ். என்னன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன், அதாவது நாமினேட் யாரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்தாண்டியும் அவங்க அந்தாண்ட நின்றுட்டு யாரை பண்ணணுமோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அருண் வந்து உடனே மஞ்சரியை கூப்பிட்டு ஒன்று வன்மத்தெல்லாம் கக்குன்னு கக்கிட்டு இருக்காரு. அந்த நம்ம முத்துக்குமரனையும் கூப்பிட்டு 2 பேத்து மேலே இருக்கிற வன்மத்தையும் நம்ம அருண் வந்து கக்குன்னு கக்கி முடிச்சிட்டாரு. நம்ம அன்ஷிதா வர சொன்னால் போன வாரம் ஜாக்லினுக்கு இந்த வாரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரியை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதா செகண்டாக நாமினேஷன் பண்ண ராயனை பார்த்து நீ வந்து கப்பு ஒருத்தவங்களுக்கு தான், ஜாக்லின் சொன்ன மாதிரி தான், ஜாக்லின் ஃபேர்டா நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன்
முத்துக்குமரன் வந்து எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேம் சூப்பராக விளையாடுவார். ஆனால் இந்த டைம் முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்து நம்ம பவித்ராவை நாமினேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்து வந்து அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரயனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் விளையாடலையோன்னு தோணுது அப்படின்றாங்க. நம்ம சௌந்தர்யா கேம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி யாருமே சொல்லாத 2 பேர்த்த புதுசாக போட்டால் பின்னாடி வரவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னால் கூட அவங்க நினைமிஷன் வந்துருவாங்கன்ட்டு அவங்க ஐடியா போட்டாங்க. அந்த நம்ம தீபகண்ணா வந்து மஞ்சளை போட்டு தாக்குறாரு. அந்த சாச்சனாவை போட்டு தாக்குறாரு. வரவரெல்லாம் போட்டு குத்துறீங்களாட்டா நம்ம மஞ்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்தனா திரும்பி ஒரு காரணம் சொல்கிறாரு. நம்ம ஆனந்தி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்தனனுக்கே கண்டுபிடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். இவரே இந்த வாரம் விஜய் நான் சொன்னதுலேருந்து நம்ம சத்யாவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆச்சு. நம்ம சத்யா போகிற ரஞ்சித்தனை கூப்பிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம மஞ்சரி கூப்பிட்டு நில்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஸ்மார்ட்டாக நம்ம மஞ்சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா சத்யா நீங்கள் தான் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. நம்ம மஞ்சரி அந்த இடத்துல தான் அவரோட ஸ்பாட்டில் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ மாசில் தமாசு அப்படின்றத அவரே ஃபீல் பண்ணியிருப்பாரு. மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடக்கிற கோல்டு வார் என்ன முடியலங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறது அவங்கள அட்டாக் பண்ணுறதுன்னு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணாங்க. நம்ம விஷால் வந்து முத்துக்குமரனை போட்டு அட்டாக் பண்ணிருக்காரு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே முத்துக்குமரனுக்கு பாய்ஸ் டீம் வந்து அகேன்ஸ்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் எதிர்பாராத விதமாக தூக்கி சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா விஷாலுக்கு வந்து வேறு யாரையும் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால ஆனந்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனந்தி வந்து நம்ம ரஞ்சித்தனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் இவங்களே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி நம்ம ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா நானும் வந்து யாருமே சொல்லாமல் இருக்காங்களே அவனை பிடிச்சி இழுத்துடுவோம் அப்படின்னு அவங்க பிடிச்சி இழுத்து விட்டாங்க. தர்ஷிகாவும் யாரும் சொல்லாமல் இருக்காங்களா அவனையும் இழுத்துடுவோம் அவளையும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தி பிடிச்சி இழுத்து விட்டாங்க நம்ம ஜாக்லின். உடனே தர்ஷிகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் உங்களே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை பிடிச்சி ஓட் பண்ணி விட்டு இது பண்ணி விட்டாங்க. பின்னாடி அந்த பாய்ஸ் டீம்ஸ்க்கு எல்லாமே ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த முத்துக்குமரனை சொல்லிட்டாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்தேன் வந்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனையும் வந்து சொல்கிறாங்க. ரயான் வந்து ஆனந்தியை வந்து சொல்லி விட்றாங்க. அந்த நம்ம ரயானுக்கு வந்து தெரியும் நம்ம நான்மிஷன் வந்துட்டோம். அதனால அருணவியும் ராணவியும் போட்டு உள்ள இழுத்து விட்டுறாங்க. ராணவ் என்னை விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து சொல்லிடுறாங்க. அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரியும் வந்து உள்ள இழுத்து விட்டு சொல்லிடுறாரு. சாச்சனா வந்து சத்யா ஒரு ஓட்டு தானே இன்னொரு ஓட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து சத்யா உள்ள இழுத்து போட்டுறாங்க. அந்த தர்ஷிகாவையும் வந்து நீங்களும் ஒரு ஓட்டு தானே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டுறாங்க. இண்டிவிஜுவல் கேம் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம விஷாலை வந்து காட்டுறாங்க. நம்ம ஜெஃப்ரி மைண்ட் வாய்ஸ் சாச்சனா நீ ஒரு ஓட்டு தானே உள்ளவா நீயும் உள்ள வந்து போய் நில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா உள்ள இழுத்து போட்டுறாரு. அந்த ராணவையும் இழுத்து போட்டுறாங்க. இந்த தடவை ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12 பேர் நாமினேஷன் இருக்காங்க. எப்பவுமே நாமினேட்டில் இருக்கவங்க பேர் சொல்லுவோம், இப்போ இல்லாதவங்க பேர் சொல்லுவோம். விஷால், அருண், ஜெஃப்ரி, தீபக், அந்தேன், அஞ்சிதா இவங்களை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நாமினேஷனில் இருக்காங்க. பவித்ராவுக்கு வந்து எனக்கு ஒன்றும் முடியலைங்க நான் வந்து கேட்டே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாமினேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வந்து எனக்கே இந்த ரீசன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நடுவில் நம்ம ரயன் வந்து என்னால் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு விட்டு போயிட்டாரு. குறுக்கா என்னையும் தான் விளாட்லன்னு சொன்னார், நான் எங்கே விளாடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்க ஒரு போட்டு போயிட்டாரு. அந்த நம்ம பவித்ரா போயிட்டு நம்ம சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க. சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட்டே இல்லை, கண்டென்ட் இல்லாத எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டு நம்ம பிக் பாஸ் எடிட்டர் வந்து பயங்கரமாக 1 hour வரைக்கும் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. திரும்பவும் நம்ம சாச்சினாக்கு நான் பொறுக்கவே மாட்டேங்க, என்னால் வந்து நான் நாமினேட்லும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசி பார்த்து பார்த்தா நம்ம ஜெஃப்ரி வந்து உள்ள இழுத்து போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம முத்துக்குமரன் வந்து மஞ்சரிட்ட போயிட்டு நான் அவசரப்பட்டு முன்னாடியே போயிட்டோம், முன்னாடி போனதுனால எனக்கு வந்து கரெக்டான ஆளை நாமினேட் பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜாக்லின் அண்ட் தென் நம்ம ரஞ்சித் அண்ணா அண்ட் சௌந்தர்யா இவங்கலாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன் பற்றி யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளாம் பாடுற வருஷம் வாரம் இழுத்து போட்டுறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வாலண்டியாக தர்ஷிகா இழுத்து போட்டு தான் போட்டேன், நானாக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அதே நம்ம சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் பவித்ரா வந்து சொல்லணும்னு தான் சொன்னேன், சொல்லணும்னு சொல்லி தான் இழுத்து போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாறி மாறி உண்மை பேசி அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து நம்ம 4 பேர் இருக்கிறது, அதாவது சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் தென் நம்ம ரயான், நம்ம ஜெஃப்ரி இவங்க 4 பேர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சைடில் வந்து வன்மத்தை போட்டு கைக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உனைய ஏன்னா சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பவித்ரா அப்போ கேட்காத மாதிரி இருந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் என்ன வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்காத மாதிரியே போயிட்டு இப்போ வந்து கேட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம தர்ஷி இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஆனந்தி இல்லைனா இப்படி அவங்க உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷால் வந்து என்னை நாமினேட் பண்ணிட்டான். எதுக்கு நாமினேட் பண்ணானா வேற யாரையும் அவனால் நாமினேட் பண்ண முடியாது, எல்லாத்துக்கூடயும் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான், அதனால என்னை நாமினேட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தர்ஷிகாவோட ஆளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து வஞ்ச புகழ் சேனியாக புகழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னதான் அந்த பிக் பாஸ் கேள்வி சொல்கிறது எல்லாமே ஒரு இதாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் விஷால் பற்றி சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். இந்த வாரம் கிராசரி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. கிராசரி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது வந்து நம்ம பிக் பாஸ் ட்ரை பண்ணுறாரு. என்னென்னா அப்படின்னா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ரோக்ராம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதில் ஓடிட்டு இருக்கோம். அந்த பாட்டு வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது முன்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிக்கணும் அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மட்டும் தான் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனே நம்ம தனுஷனா பாட்டு ஒத்த சொல்லலா பாட்டு வந்துட்டு நம்ம சாச்சனா வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஆடிட்டு இருக்கும்போது உடனே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம அருண் வந்து அந்த பாட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஒத்த சொல்லலா பாட்டுன்னு 500 பாயிண்ட் வந்து கிடைக்குது. அது சொன்னது ஜாக்லினாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு பாட்டை வந்து சொல்லி இருக்கிறதே ஈஸியான ஒரு சாங். ஆளுமா டோலுமா கையை வச்சு இப்படி பண்ணாலே தெரிஞ்சிடும் அது ஆளுமா டோலுமா
டோலுமான்னு. நம்ம போயிட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து ஆளுமா டோலுமா அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த போஸ்ட்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லவ் சாங் அது. அதனால நம்ம தர்ஷிகாவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கேவலமான ஒரு ரொமான்ஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நம்ம அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கண்டுபிடிச்சி போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முத்துக்குமரனை போயிட்டு ஆக்ஷன் பண்ண சொன்னால் இந்த பாட்டுக்கு என்னடா ஆக்ஷன் பண்ணுறதுன்னு அழுதுகிட்டு இருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியலங்க. நமக்கே அவர் பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆனால் ரயான் கண்டுபிடிச்சி கரெக்டான ஆன்சரை போயிட்டு சொல்லிடுறாரு. அதே நம்ம முத்துக்குமரன் வந்து உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா சாமி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்துக்குமரன் வந்து நம்ம ரயானுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தீபகண்ணாவை ஏற விட்டா நம்ம தீபகண்ணா கையை வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. யாராலையுமே வந்து அந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியறது இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாதனால கடைசியாக யாராலையுமே அந்த பாட்டை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஜாக்லின் வந்து போகிறாங்க. நம்ம ஜாக்லின் போயிட்டு வலி அப்படிங்கும் போதே எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கையை வலுப்பும் அந்த மாதிரி பண்ணும் போதே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு நம்ம ராணுவ வந்து மேலேருந்து எகிரி குச்சி ஆர்வத்தில் போய் அந்த பாட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம சாச்சனை வந்து நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலி அப்படின்னு சாச்சனை போயிட்டு அந்த பாட்டை சொல்லிடுறாங்க. நம்ம சௌந்தர்யாவை போட விட்டா அந்த ரியாக்ஷன்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்லாம் காட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பாட்டை எல்லாத்தையுமே வந்து யாராலையுமே கண்டுபிடிக்காமல் இருக்குது. கண்டுபிடிக்காத நிலையில் நம்ம ஃப்ரெண்டு நம்ம பண்ணாதான்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பாட்டை கரெக்டாக போய் சொல்லிடுறாங்க. என்னதான் அவங்களுக்கு யாருக்குமே புரியல. நம்ம ஜாக்லினுக்கு வந்து புரிஞ்சிருக்க பாருங்க. நம்ம தர்ஷிகா வந்து ஏறிட்டு அவங்க வந்து நம்ம லவ் சாங் தான் வருது. அந்த சாங்கை வந்து பாடிட்டே இருக்கும்போது நம்ம விஷாலை வந்து டக்குன்னு காட்டுறாங்க. நம்ம விஷால் வந்து அங்கே பார்த்துட்டு அதுன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஆனந்தி வந்து அந்த பாட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ரயான் வந்து எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு பாவம் ஆக்ஷன் பண்ண தான் தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. யாருக்குமே எதுவுமே புரியல. கடைசியாக வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜெஃப்ரி போய் தப்பாக சொல்லி முடிச்சு விட்டுறாங்க அந்த சாங்கை. யாராலையுமே அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாரும் பாட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த பாட்டாடா அப்படின்னு சொல்லி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. உடனே போய் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு எம்ஜிஆர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டின உடனே நம்ம ரஞ்சித்தனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு நம்ம முத்துக்குமரன். நம்ம ரஞ்சித்தனா வந்து கரெக்டாக வந்து போயிட்டு அங்கே சொல்லிடுறாரு. நம்ம முத்துக்குமரனும் வந்து அந்த ஆக்ஷன் எம்ஜிஆர் ஆக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அருண் போகிறாருங்க. அருண் போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வணக்கம்லாம் வச்சு எந்திரிச்சு ஒரு ஆக்ஷன் டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட்டாக இந்த சாங்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம ரஞ்சித்தனா வேற விட்டா ரஞ்சித்தனை பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. எதுவுமே பண்ணாமல் டான்ஸ் ஆடுங்கண்ணா எதுவுமே பண்ணாமல் பாட்டு மட்டுமே கேட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக இப்படி வணக்கம் நல்லா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி போடுறாரு. உடனே சாட்சி நான் போய் அதை தப்பாக சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. இது நடந்தது இந்த 4 இடியட்ஸும் ஒட்டுக்கா நடந்து வராங்க அப்படின்னா ஜாலியாக சிரிச்சு பேசி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா நம்ம சாட்சினா வந்து திரும்பி ஒன்மத்தை கக்கிறத காட்டுறாங்க. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராசிக் டாஸ்க் அதுதான் இவ்வளோ நேரம் விளாண்டது அப்படின்றதே அவங்களாம் மறந்துட்டாங்க. 6500 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஜாலியாக போய் விளாண்டு வந்துட்டாங்க. அந்த பொருள் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அண்ட் தென் விஷால் அண்ட் நம்ம தர்ஷிகா இவங்க கப்புள்ஸாக அனுப்பிச்சி விட்றாங்க. கப்புள்ஸ் உள்ளே போனால் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே அனுப்பிவிட்டா இவங்க என்னடானா கிராசிக் டாஸ்கில் ஒன்றா வந்து பார்த்துட்டு இருந்தால் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே வந்து அங்கே டைம் முடிஞ்சு போயிடும் போல். அந்த மாதிரியான பொருள் எல்லாமே இவங்க ஒவ்வொரு பொருளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சௌந்தர்யா ஜெஃப்ரி மற்றவங்க ஹவுஸ்மேட்ஸ் ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. கடைசியாக எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி எல்லாருமே வந்து சஜஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாக்லின் வந்து போயிருந்தா கரெக்டாக எடுத்துருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்சிதா வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ஜெஃப்ரி எல்லாத்தையும் அதிகமாக எழுதி விட்டு அதிகமாக போயிட்டு அவங்க கொடுக்குறத வச்சா கூட நம்ம சம்பாரிச்சிடலாம் போல, நல்லா அந்த வார்த்தை ஓட்டிடலாம் போலங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் இவங்கலாம் வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இவங்க நம்ம விஷால் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்குடா இவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அன்சிதாவோட ரியாக்ஷன் என்னடா ஜாக்லின் போனாவே கரெக்டாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனால நம்ம தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து முடிச்சதெல்லாம் சொல்லக்கூடாது முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம அன்சிதா வந்து நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு அந்த காலத்து நான் முன்னாடியே வெஸ்ட் ஜாக்லின் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து அன்சிதா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம ஜாக்லின் பங்கு லாஸ்ட்டாக நான் போனால் கரெக்டாக திரும்ப அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதா நாட்டை. இதாங்க நேற்று நடந்த எபிசோட். இவ்வளோ தாங்க நேற்றுக்கு நடந்த எபிசோட்லேயே இருந்துச்சு. இதெல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி தான் நம்ம எடிட்டர் வந்து நமக்கு பெருசாக ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டருக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப் கொடுத்துக்கலாம். அந்த நம்ம தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீ சொல்லிடக்கூடாது அன்சிதா அப்படின்னு சொல்லி அன்சிதா கேட்குறாங்க. அதுக்கு இவங்க வந்து என்னோட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம புலி சிங்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனை எலி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒட்டுக்கா உட்காந்து ஜாலியாக வன்மத்தை கேட்குற மாதிரி கக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாஃப்டாக வன்மத்தை கக்கிக்கிறாங்க. மாற்றி வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடந்தது. இவ்வளோ தாங்க இந்த எபிசோட். பாய். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்ப்போம். பாய்.